ஹாய் வியூவர்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் அதிரடியான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அஞ்சலி வந்து சுடரை வந்து ரொம்ப அதிரடியாக வந்து வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கனகவள்ளி பாட்டி, எழில், மனோகரி எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பாட்டி கனகவள்ளி பாட்டி வந்து சொல்கிறாங்க, சுடர் வந்து பண்ணியிருந்தது தப்பாக இருந்தாலும் அப்படியே அவளை விட்டு வைக்க முடியுமா, அவளை என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எழில் வந்து அவள் வந்து இனிமேல் இந்த பக்கம் வீட்டுக்கு வரவே கூடாது, இப்போ எப்போ இந்தமாதிரி வேலையை பார்த்தாலும் இனிமேல் வீட்டில் அடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இருப்பா என்ன நடந்தது அப்படின்னு அவள்கிட்ட கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோ சத்தம் கேட்குது. ஆட்டோவில் வந்து அவன் சுடர் அப்பா சுடர் ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க. இறங்கி அப்படியே பொறுமையாக நடந்து வராங்க. அப்போன்னு பார்த்து எழில் வந்து வெளியில் வந்துடுறாரு. எழில், மனோகரி எல்லாருமே, இங்கே பாரு இனிமேல் ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி எழில் வந்து சுடரை சொல்கிறாரு. அப்படியே சுடர் வந்து சுடர் அப்பாவும் நிற்கிறாங்க. தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்ல வரும்போது, அங்கிள் நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எதுவும் இதில் வந்து தலையிடாதீங்க, அவள் வந்து பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து எதுவும் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு எழில் வந்து. அதுக்கப்புறம் வந்து மனோகரி வந்து நீ வந்து வீட்டில் அடி எடுத்து வைக்கக்கூடாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி மனோகரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கனகவள்ளி பாட்டி வந்து இருமா கொஞ்சம் அவசரப்படாத, அவள் வந்து என்ன தான் சொல்கிறா அப்படின்னு நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி கனகவள்ளி பாட்டி சொல்லும்போது, அம்மா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இது பொய் சொன்னால் பிடிக்காது அப்படின்னு, இந்த சுடருக்கு கூட தெரியும் நான் வந்து பொய் சொல்கிறவங்கள வந்து எனக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு. அப்படி இருந்தும் இவள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி வந்து தாலி கட்டிக்கிட்டா, இது வந்து இனிமேல் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து சாத்தியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது கனகவள்ளி பாட்டி வந்து சொல்கிறாங்க, நிறைஞ்ச பௌர்ணமி அதுமா வந்து சுடர் கழுத்தில் நீ பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தாலி கட்டியிருக்க, ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனால் அவள் கழுத்தில் தான் தாலி ஏறணும் அப்படின்னு விதியில் இருந்திருக்கு, அதனால தான் இப்படி நடந்திருக்கு, அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கனகவள்ளி பாட்டி வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவள் பண்ணது வந்து தப்பு தான், எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டு இருக்காரு. சுடர் வந்து காலில் விழுந்து அழுகுறாங்க, எழிலோட காலில். சார் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணு முழிச்சப்போ தான் எனக்கு வந்து என்ன நடந்திருக்கு, என் கழுத்தில் எப்படி தாலி ஏறுனது அப்படிங்கிறதே நான் பார்த்தேன், அதனால தான் நான் வந்து இங்கே வந்தேன், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து எதுவுமே என்கிட்ட பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை, இங்கே பாரு இந்த வீட்டில் ஒரு ஆளாவது உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்களா, யாராவது ஒருத்தராவது உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை வா உள்ள அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் வந்து விட்டுடுறேன், நீ வந்து உள்ளே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி, பின்னாடி இருந்த அஞ்சலி வந்து எழிலோட காலை வந்து இப்படி இடிச்சிட்டு வந்து அஞ்சலியை வந்து கையை கொடுக்குறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இனிமேல் வந்து நீ சுடர் கிடையாது, சுடர் அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு எழில் வந்து தடுக்காமல் அப்படியே நிற்கிறாங்க. மனோகரி வந்து மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, இந்த குட்டிச்சாத்தான் வந்து நம்ம எப்படியாவது இவளை வெளில துரத்திடலான்னு பார்த்தாக்கா குட்டிச்சாத்தான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனோகரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கனகவள்ளி பாட்டி வந்து இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு வேணாப்பா துணை தேவையில்லாமல் இருக்கலாம், மனைவிங்கிற ஸ்தானம் வேணால் இல்லாமல் கூட நீ வாழ்ந்துக்கலாம், ஆனால் வந்து இந்த சின்ன குழந்தைங்க பாரு, அதுவும் அஞ்சலி குறிப்பாக சொல்லணுன்னா அவள் வந்து அம்மாவாக ஏற்றுக்கிட்டா. சுடர் வந்து எப்பயுமே நல்ல பொண்ணு தான், அவன் மேலே எந்த தப்பும் இருக்காது, வந்து குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கா, ஏன் நமக்கெல்லாம் கூட அவன் நிறைய உதவி செஞ்சுருக்கான், அதெல்லாம் நம்ம மறந்துட்டு எதுவும் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கேட்டுட்டு வந்து எழில் வந்து ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. வீட்டுக்கு கையை பிடிச்சி அஞ்சலி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே அழைச்சிட்டு போனோன்னே அபிகிட்ட போய் சுடர் வந்து பேசுகிறாங்க. அபி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இங்கே பாரு நீ வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் மட்டும் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. எதுவுமே பேசாமல் திரும்பிக்கிறாங்க. கவின் வந்து கேட்குறா, நீ வந்து கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீயே என் டேடியை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களுக்கு அம்மாவாக வர பிளான் பண்ணியிருந்தியா சுடர் அப்படின்னு சொல்லவும், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் புரிஞ்சிங்க, இதெல்லாம் வந்து நானாக செய்யலை வேணும்னு அப்படின்னு சொன்னால், நீ எதுவுமே பேசாத சுடர், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து வந்து அஞ்சலி நீ வந்து பண்ணுறது தப்பு, நீ வந்து கையை பிடிச்சி எப்படி சுடரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி 3 பேரும் கேட்குறாங்க. அஞ்சலி வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஏன்னா சுடரை வந்து அம்மா ஆகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன், இது வந்து நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. 3 பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப வெறுப்பாக சுடர் மேலே கோவத்தோடு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து கனகவள்ளி பாட்டி வந்து எப்படி தான் அந்த
கல்யாணம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சுடர் தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. மனோகரி வந்து இவளை வந்து வந்துட்டா அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது, எப்படியாவது எழில்கிட்டேருந்து பிரித்து வைக்கணும், அந்த வீட்டை விட்டு முதல்ல துரத்துனா தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடுப்பாகி நிற்கிறாங்க. எழில் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அதோட முடியுது.